நன்றியோட துதைக்கிற ஆண்டவரே, துதைக்கிறப்பா. தாயினும் மேலான அன்பு உடைய என் நேசரை நன்றியோட துதைக்கிற இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக. பேசுகிற எனக்கும் கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 அப்படியே வாசிப்போம். இந்த இடத்துல பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு, ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மளுடைய ஆண்டவர் ஒரு பொறுப்புள்ள ஆண்டவராக இருக்கிறார், அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவர் யாரையும் என்ன செய்ய மாட்டார் தெரியுங்களா? திக்கற்ற பிள்ளைகளாக விட்டுறவே மாட்டார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருதயங்கள் இருக்குது, ஒரு கவலைகள் இருக்குது. என்னன்னா, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என் கணவர் என்னை விசாரிக்கல, என் பிள்ளைகள் என்னை விசாரிக்கல, என் மனைவி என்னை விசாரிக்கல, என் கணவனுக்கு பின்னாடி யார் என்னை பாப்பா, என் மனைவிக்கு பின்னாடி என்னை யார் பாப்பா, என் பிள்ளைகளுக்கு பின்னாடி யார் என்னை பாப்பா அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் ஒவ்வொருத்தருக்குள்ளாக என்ன செய்கிறதுனா இருக்கிறதான ஒரு காரியமாகவும் இருக்கிறது. இன்னொன்று, பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்காம இருக்கிறதும் ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் மரண பரியந்த நான் என்ன செய்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னொன்று, யாரையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, திக்கற்ற பிள்ளைகளா விட்டுற மாட்டாரு. கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஸ்ரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயை என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனிடத்துல ஒப்பு கொடுக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. பெரியமானவர்களே, அப்படியாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு, ஒரு அடைக்கலத்துக்குள்ளாக, ஒரு பாதுகாப்புக்குள்ளாக கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு தாயானவள் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தாக்க, தாயானவள் ஒரு செபிக்கிற ஒரு மகளாக காணப்படணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஜெபத்தினால தான் எல்லாமே முடியும். நம்மளுக்கு எத்தனை குழந்தைகள் வேணாலும் இருக்கலாம், எல்லா குழந்தைகளும் கீழ்ப்படிஞ்சு இருக்காது, கீழ்ப்படியாமையே இருக்காது. ஆனால் நம்ம ஒரு ஜெபிக்கிற தாயாக இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன செய்ய முடியும், நல்ல நிலைமையில் நம்ம நடத்த முடியும். பிரியமானவர்களே, ஒரு ஜெபிக்கிற தாய் இப்போ பார்த்தீங்கன்னா, அன்னாள் ஜெபித்தாங்க, ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க. எஸ்தர் ஜெபித்தாங்க, தேசத்துக்கே என்ன செஞ்சாங்க, ஒரு வெற்றியை பார்த்தாங்க. மரியாள் ஜெபித்தாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நியாயாதிபதி புஸ்தகம் 13:8-12 வரைக்கும் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 8-12 அந்த 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆமென். 12 வாசிமா. போதும். இந்த இடத்துல அவங்க தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கறதான ஒரு காரியமாக இருக்கு. எப்படி இந்த பிள்ளையை நான் வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கறதா இருக்காங்க. நம்ம தாயின் தகப்பனமா இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். என் பிள்ளையை நாங்கள் எப்படி நடத்த வேணும். ஏன்னா ரெபேக்காள் கேட்டாங்க பார்த்தீங்களா, தன்னுடைய குழந்தை வயிற்றுல மோதி கொண்டு இருக்கும்போது இது என்னமா முடியுமோ அப்படின்னு தேவனிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்கறதான ஒரு தாயாய் காணப்பட்டா. பிரியமானவர்களே, இது தாய்க்கு மட்டும் சம்பந்தப்பட்ட காரியம் கிடையாது, ஒரு தகப்பனுக்கும் இது சம்பந்தப்பட்ட காரியம். தாயும் தகப்பனுமாக சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு பலத்த காரியத்தை செய்கிறவராக இருக்காரு. அப்போ முதலாவது தாய் என்ன செய்யணும், ஜெபிக்கிற ஒரு தாயாக காணப்படணும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 26ஆம் வாசிங்கம்மா. இது யோவான் 19ஆம் அதிகாரத்தில் ஆமே. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த மகனை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொன்ன உடனேயே அருகே நின்ற அந்த சீசனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதோ உன் தாய் சொன்ன உடனேயே அவர் தன்னிடமாக சேர்த்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னாராமா, தூரத்தில் இருந்ததான ஒரு சீசனை கூப்பிட கிடையாது, அருகே நின்ற அந்த சீசனை நோக்கி தான் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம். அப்போ தேவனோடு சார்ந்திருக்கிற அருகே நிற்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுங்களா, பலமான காரியத்தை அவர் செய்வார். எல்லா பொறுப்புகளையும் கொடுப்பாரு, எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாரு. நம்ம மூலியமா செய்ய வேண்டிய காரியங்களை, திட்டங்களை அவர் செய்ய வேண்டுமானா அவருடைய அருகையில் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்போதான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்,
பொறுப்புகளை கொடுப்பார். எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு சொல்லி நம்ம சொந்தமாக சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய அருகையில் நம்ம நிற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சரி எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:15 வாசிங்க. ஆமே பாருங்க, பிள்ளையின் நெஞ்சிலே மதியீனம் ஒட்டி இருக்கும் அப்படின்னு வசனமே சொல்லுகிறது. அப்போ பிள்ளையுடைய நெஞ்சில் என்ன இருக்கும்? மதியீனம் ஒட்டி இருக்கும். அது என்ன செய்யணுமாமா? தண்டனையின் பிறம்பினால்தான் அந்த மதியினத்தை அகற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது பெரியமானவர்களே. ஆனால் இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல டீச்சராக இருக்காரு. அவர் பாருங்க எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. பிள்ளைகளை அடிக்க கூட நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி அடிக்கணுமாமா? முட்டிக்கு கீழே தான் நம்ம என்ன செய்யணுமாமா? குழந்தைகளை அடிக்கணுமாமா. நம்ம கண்டபடி கன்னத்தில் அறையிறதும், புடனியில் பிடிச்சி அடிக்கிறதும், முதுகில் பிடிச்சி அடிக்கிறதும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம செய்வோமானா அந்த குழந்தைங்களுக்கு இந்த 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 ஏரியாவில் இருக்கிறதான எல்லா நரம்புகளும் எப்படி இருக்குமா? சின்ன சின்னதாக இருக்கும். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னுடைய பையன் சின்னதாக இருக்கையில் அவன் சேட்டை பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, தாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தாக நீட்டமாக கிடந்துச்சு. அதை எடுத்து அவன் காலில் நான் அடிச்சிட்டேன். அடித்த உடனே அந்த தாகை முறிஞ்சி அவனுடைய காலுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு போயிருச்சு. இந்த தாகை உடம்புக்குள்ளே போனால் ரொம்பவே பாதிப்பு. இது எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அப்போ இந்த டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது அந்த டாக்டரால் அது எடுக்கவே முடியல. அப்போ அவன் கத்துறதை பார்த்தா அவனுக்கு இருக்கிற வேதனையை காட்டிலும் எனக்கு தான் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் பக்கத்துக்கே போகலை. மாலதி அண்ணி தான் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அவனை பிடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இடுக்கி வச்சு அதை நேக்கா எடுத்துட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த குழந்தை பாடுபடும் போதும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம அதை விட பாடுபடுறவங்களா இருப்போம். அப்போ நம்ம எல்லாவற்றையும் ஞானமாக நடக்கணும். ஆனால் கண்டிப்பாக பிறந்த என்ன செய்யணும்? நம்ம கையாள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே நீதிமொழிகள் 23:13-14 வாசிங்க. மறுபடி வாசிமா. ஆமேன் ஆமேன். பாருங்க, பிள்ளையே நீ தண்டியாமல் விடாதே அப்படின்னு இந்த இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பிள்ளைங்க தப்பு செய்யும் போது நம்ம என்ன செய்யணுமாமா? கண்டிப்பாக அவங்கள நம்ம தண்டிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தண்டிக்கும் போது என்ன ஆகுது? அந்த ஆத்துமாவை நம்ம பாதாளத்துக்கு தப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அது கீழே உள்ள வசனத்தை வாசிமா. ஆமே போதும். அந்த இருதய ஞானமுள்ளதா இருந்தா ஆண்டருடைய இருதயமும் என்ன செய்யுமாமா? மகிழும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நீ பிறம்பினால் அவனை தண்டிக்கிறதினால் பாதாளத்திற்கு அவன் ஆத்துமாவே நம்ம என்ன செய்யறோமாமா? தப்பி வைப்போம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 29:15 வாசிங்க. ஆமே பாருங்க, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் இல்லையா? பிரம்பும் கடிந்து கொள்ளும் போது பிள்ளைகள் எல்லாமே ஏற்றுக்கொள்றாங்களா? இல்லையா? அவங்க என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா இப்படிதான், எப்போ பார்த்தாலும் அப்பா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணுமாமா? அவங்களை கண்டிப்பான தண்டிக்க வேண்டியதை தண்டிக்கணும், கேட்க வேண்டியதை கேட்கணும். நம்ம என்ன செய்வோம்? அதுங்க உடனே தப்பு செய்யும் போது அப்பா சொல்லுவார், பிள்ளை இப்படி பண்ணிட்டான் பாரு அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம என்ன பண்ணுறது தெரியுங்களா? உன்ன மாதிரி தான் அப்படின்னு அப்பா மேலே சாக்கு காட்டுறது. அப்பா என்ன சொல்கிறது? உன்ன மாதிரி தான் அப்படின்னு அம்மா மேலே சாக்கு காட்டுறது. இப்படி நம்ம ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கும் போது பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இதுதான் சாக்குன்னு அவங்க உஷாராயிடுறாங்க. அவங்க இந்த தப்புலேருந்து ஈஸியாக தப்பிச்சு மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தவறு செய்கிறதுக்கு ஏதுவான காரியம் உண்டாகிறது. பெற்றோராக இருக்கிற நம்மள என்ன செய்யணும்னா, நமக்குள்ளாக எத்தனை காரியங்கள் இருந்தாலும் பிள்ளைகளை அப்பா தண்டிக்கும் போது விட்டு கொடுக்கணும், அம்மா தண்டிக்கும் போது விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய புத்திகளை சொன்னாதான் அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? சரியான நிலைமையில அவங்க நடத்தப்படுவாங்க. பிரியமானவர்களே, எபேசியர் 6:2-3 வாசிங்க. 1 வாசிமா.
ஆமென். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க அப்படின்னு சொல்கிறதான ஒரு காரியமும் சரிதான். ஆனால் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க அப்படின்னு அடுத்ததான காரியத்தை ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்ம சொல்லுவோம், நீ இதை செய்யாத, இதை பார்க்காத, இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க பக்கத்தில் நம்ம செஞ்சோம்னா இவங்க என்ன செய்வாங்க, நம்மளை குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க, நம்ம தெரியாமல் போய் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா, நம்மக்கிட்ட இல்லைன்ட்டு தெரியாமல் போய் செய்வாங்க. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவருடைய கண்கள் நம்மளை என்ன செஞ்சு கொண்டிருக்குது, பார்த்து கொண்டே இருக்குது. நம்ம எங்கே இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு மறைக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு நம்ம மறைவானது ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய நட உட பாவனை சிந்தனை செயல்கள் அனைத்திலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் பெற்றோருக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு நம்ம எல்லாவற்றிலும் என்ன செய்ய முடியும் தெரியுங்களா, நம்ம சாட்சியாக வாழ முடியும். அப்போ நம்ம கர்த்தருக்குள் கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு இதெல்லாம் எதுக்குன்னா, நமக்கு நன்மை உண்டா இருப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பாருங்களேன், உன் தகப்பனையும் உன் தாயை நீ கனம் பண்ணு, அதாவது என்பது உனக்கு இது வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்குது. இது வந்து முதலாம் கற்பனையாக இருக்கிறது பிரியமானவர்களை. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 23:22 எடுத்து வாசிங்க. மறுபடியும் வாசிமா. ஆமே. பாருங்க, உன்னை பெற்ற தாய்க்கு நீ என்ன செய்ய, செவி கொடு. அவள் வயது சென்றவள் ஆகும்போது நீ என்ன செய்யாத, அவளை அசட்டை பண்ணாத. இன்னைக்கு அசட்டை பண்ணுகிறதான காரியம் எது சொன்னாலும் உனக்கு என்ன தெரியும், எனக்கு அதாவது உனக்கு என்ன தெரியுங்கிற வார்த்தை முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை எந்த நிலைமையில் இந்த பெற்றோர்கள் நடத்தியிருக்காங்கிறத முதலாவது நம்ம என்ன செஞ்சுருக்கணும், தெரியணும். ஏன்னு கேட்டால், அப்பா சொன்னாலும் உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அம்மா சொன்னாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க ஒன்றுமே தெரியலனாலும் உன்னையே நல்ல நிலைமையில் வச்சுருக்காங்கல்ல, உன்னை நல்லா படிக்க வச்சுருக்காங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களை உயர்ந்த சாணத்தில் வச்சுருக்காங்க. அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அசட்டையாக பண்ணுவோமானா அதுக்கு கீழே இருக்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நீதிமொழிகள் 30:17 வசிமா. பாருங்க, ஆமே. தாயுடைய வார்த்தையை கேட்காம, தகப்பனுடைய வார்த்தையெல்லாம் நம்ம கேட்காம அசட்டை பண்ணி நடப்போமானா என்ன செய்யப்படுமாமா, அது காகங்கள் என்ன செய்யுமாமா, நம்மளுடைய கண்களை பிடுங்குமாமா. அப்போ நம்ம எவ்வளோ ஒரு சாபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. நம்ம வந்து யாவரும் கர்த்தருக்குள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கல்வாரி சிலுவை விதிலே காணுதே மாண்பிலே, மாறினாய் மானேசரே, மாறாததர நன்பினாலுமே, கல்வாரி சிலுவை விதிலே காணுதே மாண்பிலே, இயேசுவின் மகனிலே அதை நாளும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. இயேசுவின் மகனிலே அதை நாளும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று நினைத்தல்லாமலே நேசனாக மாற்றிடாரே. இயேசுவின் மகனிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின